சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று டெங்கி காய்ச்சலை பற்றி அறிய விளைகின்றோம். டெங்கி காய்ச்சல் ஏடிஸ் கொசுவால் மட்டுமே பரவுகின்றது. ஏடிஸ் கொசுக்கள் பகல் நேரங்களில் 5 முதல் 8 மணி வரை கடிக்கும். அவை தெளிந்த நீரில் மட்டுமே வளரும் தன்மையுடையது. 3 முதல் 4 நாட்களில் டெங்கி காய்ச்சல் தீவிரமடையும் தன்மை உடையது. டெங்கி காய்ச்சல் அறிகுறிகள்: கடுமையான காய்ச்சல், தொடர் தலைவலி, உடல் சோர்வு, வாந்தி, உடல் வலி, வயிற்று வலி, கண்ணுக்கு பின்புறம் வலி, எலும்பு வலி போன்றவை ஆகும். வீட்டின் வெளிப்புறத்தில் ஏடிஸ் கொசுக்கள் முட்டையிடும் இடங்கள்: பூச்சாடி, குளிர்சாதன பெட்டி, மீன் தொட்டி, வாளி, பாத்திரம், கோவை சாதனம் போன்றவை ஆகும். டெங்கி காய்ச்சலை தடுக்கும் வழிமுறைகள்: வாளியில் உள்ள தண்ணீரை மாற்றி சுத்தமாக கழுவுதல், வாரத்திற்கு ஒரு முறை பூச்சாடியை சுத்தம் செய்தல், நீர் சேகரிக்கும் தொட்டியை இறுக்கமாக மூடுதல் வேண்டும். மேலும் பயன்படுத்தாத பொருட்களை குப்பை தொட்டியில் போட வேண்டும். மீன் தொட்டி மற்றும் மீன் குளத்தை வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். மேலும் வீட்டு கூரையை அடிக்கடி சோதிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நோய் கண்டவர்கள் மருத்துவரிடம் உடனே சிகிச்சை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். உங்கள் வீட்டிலோ அல்லது உங்கள் வீட்டு சுற்றுப்புறத்திலோ நீங்கள் ஏடிஸ் கொசு வளர்ப்பதாக அறியப்பட்டால் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். 1975ஆம் ஆண்டு நோய் உண்டாக்கும் பூச்சி ஒழிப்பு விதியில் உள்ள சட்டத்தின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளபடி உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். முதல் குற்றத்திற்கு 1000 வரை அபராதம் விதிக்கப்படும். 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும். இரண்டாம் குற்றத்திற்கு அல்லது அதை தொடர்ந்து 2000 வரை அபராதம் விதிக்கப்படும். ஓராண்டு வரை சிறை தண்டனை அல்லது ஒரே நேரத்தில் இவ்விரண்டும் விதிக்கப்படும். ஏடிஸ் கொசுக்களை ஒழிப்போம், உயிரை காப்போம்.